கொள்கை மாறாமல் இருக்குன்னா அப்போ வந்து ஒன்றிய அரசே ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா அவரு? அதாவது நான் வந்து தேர்தலில் அதாவது வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்தது நான் விடுதலை தான் இருந்தேன். நான் வந்து அதாவது சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான் நான். அதனால் வந்து சீட்டுக்காக நான் வந்து கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால் நான் வந்து வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். விசிகாவுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த நிலைப்பாடு அதாவது இது வந்து ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலே வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சியமருக்கு இருக்கு. அப்படின்னா வந்து கொள்கை மாறாமல் இருக்குன்னா அப்போ வந்து ஒன்றிய அரசிலே ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா அவரு?